வணக்கம் இடைச்சமூகமே. தொடக்க நூல் அதிகாரம் 3 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல் வசனத்திலேயே பாம்பு காட்டு விலங்காய் தான் படைக்கப்பட்டது அப்படிங்கிறது பைபிள் எழுதியிருக்கு. அப்பொழுதே அது சூழ்ச்சி உள்ளதாகவும் இருந்திருக்கு. வசனம் 1-5 வரை உள்ள இறைவசனங்களை பார்த்தோம்னா, பாம்பு ஃபர்ஸ்ட் பெண்ணிடம் கேள்வி கேட்குது. பெண்ணோட மனசுல என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்குது. அதுக்கு பாம்பு சொல்ற பதிலும் உண்மைதான், அது பொய் கிடையாது. ஆனா இதுல அடுத்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பை பத்தி சொல்லாம அந்த பழம் அந்த பெண்ணோட மனசுல ஒரு கவர்ச்சி உள்ளதா, சுவை உள்ளதா அப்படின்னு அந்த கண்ணுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் அவங்க அதை சாப்பிட்றாங்க, ஆணுக்கும் தர்றாங்க. இதுல இருக்கிற அந்த மறைபொருள் என்னதான், உலகின் உள்ள பாவம் இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நமக்கு சிந்தனையை அது கவர்ந்து கண்ணுக்கு அது நல்லதாகி நம்ம கையால வாயால பாவம் செய்கிறோம். இதைத்தான் அந்த மறைபொருள்ல அந்த பழத்தை பத்தி தான் விவரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8வது வசனத்துல சொல்வது போல நம்ம அந்த பழத்தை சாப்பிட்டு அவங்களுக்கு கடவுளோட திருமுனிருந்து விலகி மரத்தினிடையே ஒழிகிறார்கள். இதே மாதிரிதான் உலகத்தின் பாவத்துல நம்ம செய்யறப்போ நம்ம கடவுளுடைய திருமுனிருந்து விலகி நம்ம ஒழிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கடவுள் உலாவி கொஸ்டின் கேட்கிறாரு. இப்ப இந்த கடவுள் கொஸ்டின் கேட்கறதுக்கான அவசியமே இல்லை, ஏன்னா கடவுளுக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஆனா எதுக்காண்டி கடவுள் வசனம் 9-11 வரை எதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு, நீ எங்க இருக்கன்னு எது கொஸ்டின் கேட்கிறாரு? ஏன்னா இந்த இடத்துல கடவுள் அந்த மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு தர்றாரு. வாய்ப்பு தர்றது எதுக்கு? தன்னுடைய தவறை அவர் உணர்ந்து அதை கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காகவோ இல்லை அதை அசர்ட் பண்றதுக்காகவோ. ஆனா அந்த இடத்துல என்ன நடக்குது, அவங்களாலதான் நீ கொடுத்த அந்த பெண்ணாலதான் நான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு இதுவும். அதே மாதிரி அந்த பெண்ணும் பாம்பை பத்தி சொல்ற, பாம்பு கிட்ட கொஸ்டின் கேட்கல, ஏன்னா பாம்பு ஆல்ரெடி சூழ்ச்சி உள்ளதாதான் இருந்துச்சுன்னு ஆரம்பத்திலேயே சொல்றாங்க. ஆனா இந்த மனிதனை கிட்ட கேள்வி கேட்கறதுக்கான காரணம், கடவுள் எப்போதுமே மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு இல்லையா, அந்த ஒரு இதை பிரதிபலிக்கிறதுக்காண்டிதான் இந்த கேள்விகள் கேட்கப்படுது. ஆனா அப்பயும் நம்ம என்னன்னு, நம்ம பண்ண தப்ப ஒத்துக்காம கடவுள்கிட்ட நம்ம அடுத்தவங்க மேல பழி போடுறோம். இதுவும் நம்ம இந்த உலக வாழ்க்கையில நம்ம செய்யறது. அதுக்கப்புறம் கடவுளுடைய அந்த சாபத்தான அந்த சொற்கள் வருது. இந்த சாபமே கடவுளுடைய சாபம் கிடையாது, இது நம்ம பாவத்திற்கான சாபங்கள் தான் அதில் நமக்கு கிடைக்கிறது. அப்பயுமே கடவுள் இரக்கம் மிகுந்தவர் அப்படிங்கிறது அறிவுறுத்துறதுக்கு தான் அந்த வசனங்கள் இருக்கு. கடவுள் அவங்க இலைகளால ஆடை தச்சிருப்பாங்க. அதை கடவுள் 21வது வசனத்துல தோல் ஆடைகளால கடவுளே செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ இதுவுமே கடவுளுடைய இந்த இரக்கத்தை வெளிப்படுத்துது. அதுக்கப்புறம் 22வது வசனத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். அதுல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, விண்ணில் உள்ளவர்களை இப்போ அவங்க ஆகி விடக்கூடாது, அதே மாதிரி திருப்பியும் அந்த பாவத்துக்குள்ளாகி அவங்க கையை நீட்டி அவங்க அந்த அந்த பழத்தை திருப்பி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுல காரணம் என்னன்னா, லூசிஃபர் பத்தியான, அதாவது லூசிஃபர் மாதிரி அந்த தற்பெருமை அந்த ஆணவத்தோடு மனிதர்களும் இருந்து அப்படியே சாகாம இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடை தான் நான் இதை உணர்றேன். அது இல்லாம மரணம் கடவுள் மனிதனுக்கு படைத்த இதுதான். அதனால நம்ம மரணத்தை கண்டு பயந்து, இல்லைன்னா இந்த உலக இதுக்காண்டி நம்ம பயந்து நம்ம பாவம் செய்யாம இருக்கிறோம். இப்போ ஏதேன் தோட்டத்திலிருந்து அவங்க விலைக்கு கெருபுகளையும் வாழான அந்த சுடரான அந்த வாள்களையும் அங்க வச்சிருக்கிறாங்க. சரி, இப்ப நம்ம அடுத்த அதிகாரத்துல நம்ம கடவுள் என்ன வெளிப்படுத்துறாருங்கிறத நம்ம பார்ப்போம். இறை வார்த்தையில் நாம் இணைந்திருப்போம். நன்றி.